12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப கோரி கோரிக்கை. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத் தேர்வர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது மாநிலம் முழுவதும் 2024இல் 2768 பேருக்கு மட்டுமே நியமன உத்தரவு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 23,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றாலும் அவர்கள் 10% குறைவான நியமனத்திற்கே தகுதி பெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. முதல்வர் திருச்சி வருகையொட்டி மே 7ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பணியாளர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். 12 வருடமா எந்த விதமான தேர்வும் நடத்தாமல் ஹோல்டாக இருந்த இந்த தகுதி தேர்வு இப்போ நடத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 2024 நியமன தேர்வு நடத்தியிருக்காங்க. இந்த நியமன தேர்வில் 25,000 பேர் பங்கு பெற்று 23,000 பேர் இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 23,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த காலகட்டத்தில் 2024 அறிவித்த வேக்கண்ட் எவ்வளோன்னா 2,768 தான். இது வந்து 23,000 பேர் பாஸ் பண்ணி 2,768ங்கிறது வெறும் 10% தான். ஆனால் 2023 என்ன ஆண்டு அறிக்கையில், அதாவது ஆடண்டமில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் 6,553 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் 2023 தகுதி தேர்வுக்கோ நியமன தேர்வுக்கோ எந்த விதமான முன்னெடுப்பு நடக்காமல் தேர்வே நடக்கலை. அதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம் 2024 1,766 போஸ்ட் வந்து அறிவிக்கிறாங்க முதல் முறையாக நியமன தேர்வுக்காக. ஆனால் சில கட்ட எங்களோட அறவழி போராட்டங்கள் கோரிக்கையை ஏற்ற அரசு வந்து 1000 போஸ்ட் மட்டும் ஆடண்டம் பண்ணாங்க. அதனால் 2,768ன்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டசபை எண் விதி 110 கீழே முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2026க்குள்ளே நாங்கள் 19,260 போஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியோடு இருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம், காத்திருந்தோம். சமூக நீதி ஆட்சிக்கு இதுதான் விடியல் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த 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 110 விதியை வந்து நாங்கள் ரொம்ப ஆமோதித்தோம், வரவேற்றோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. 2,768ங்கிறது 10% தேர்ச்சி தான். நாங்கள் 23,000 ஆசிரியர் இருக்கோம். 10 வருஷமாக 12 வருஷமாக காத்திருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த 2,768ங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நாங்கள் வந்து தொகுப்பூதியத்தில் கூட பணி செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 12,000 ரூபா தரோம். அவங்களோட தகுதி என்னன்னு கேட்கல. ஆனால் நாங்கள் டெட்டுன்ற ஒரு எக்ஸாமை நாங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். தகுதி தேர்வுன்ற ஒரு எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். நிதி சுமைன்ற ஒரு காரணத்தில் அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அரசோடு ஒன்றிணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம்.